இன்னைக்கு நம்ம அலுமினியம் இன்டீரியர் பண்ண ஒரு வீட்டோட டூர் தான் பார்க்க போறோம். இந்த மொத்த வீட்டுக்குமே அலுமினியம்ல தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ யார் பண்ணியிருக்காங்க, இந்த அலுமினியம் இன்டீரியர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, வித் பிரைஸோட சொல்லப்போம். உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ற மாதிரி தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுவதுமா பாருங்க. ப்ளூடெக் இன்டீரியர் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம இருந்துட்டு இருக்கோம் சார். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ்லேயே ஒரே இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து காட்டியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம தேர்ட் வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் வீடு வந்து பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு விஷயமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுல இன்டீரியரோட ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா லிவிங் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கு. ஆக்சுவலா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவி யூனிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஜென்ரலா ஒரு டிவி யூனிட் அப்படின்னா லோவர் கொடுக்குற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அண்ட் தென் எல்லா பக்கம் நம்ம ஃப்ளூட்டட் பேனல் போடுவோம். இது வந்து நம்ம சார்கோல் மெட்டீரியல்ல ரொம்ப ராயல் லுக்கா. ஓகே டச் பண்ண அந்த ஃபீல் இருக்கு. அண்ட் தென் இது எல்லாமே HPL சீட்ல மார்பிள் சீட் கொடுத்து. ஓகே அண்ட் இந்த கோல்ட் ஸ்ட்ரிப்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. ஆமா, ஹோல் யூனிட்டுமே வந்துட்டு அலுமினியம் தான். டோட்டலி அலுமினியம் தான். சோ இது மட்டும் தான் சார்கோல் மெட்டீரியல், பேக் பேனலிங் மட்டும் இந்த யூனிட் மட்டும். பட் ஃப்ளோட்டிங் பாக்ஸ் சிம்பிளா பண்ணி முடிட்டோம். அண்ட் தென் டிவி யூனிட் ப்ரொஜெக்ஷன் சீட் கொடுத்துருக்கோம். ஆமா, ப்ரொஜெக்ஷன்ல பண்ணிருக்கோம். இதுக்கு பேக்ல நம்ம டிவி மாட்டும்போது இது வந்து தனியா தெரியும். ஆமா, சோ லுக் வைஸ் இன்னும் டெப்த் எடுத்து காட்டுங்கிற ஒரு கான்செப்ட். மேல வந்து நம்ம ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதுல வந்து சுத்தி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து கீழ ஃப்ளோட்டிங் கொடுத்துருக்கோம். கீழ இங்க மட்டும் கிளாஸ் போட்டுருக்கோம். செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்றதுக்காக நம்ம கிளாஸ் போட்டுருக்கோம். சோ அதோட கண்டினியூவா நம்ம பெட் ஆப்ஷன் கொடுத்து இங்க ஒரு டால் ஃப்ளவர் கொடுக்கறதுக்காக இந்த இடத்த பிளான் பண்ணிட்டு இங்க ஒரு கிளாஸ் யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பியூர் ஒயிட்ல கொடுத்து டோட்டலி அலுமினியம்ல பண்ணுது. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். அது மெயின். இது சிங்கிள் சீட் இல்லாம டபுள் சீட் கொடுத்து பண்ணிருக்கோம். ரொம்ப திக்னஸா சாலிடா இருக்கும். ஆக்சுவலா இந்த வீட்டோட சீலிங்கே வந்து கொஞ்சம் ஹை சீலிங் தான் நினைக்கிறேன். நம்ம ரெகுலர் சீலிங் விட கொஞ்சம் ஹைட் அதிகம் தான் இது. லிவிங் ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஆஃபீஸ்க்குமே வந்து அலுமினியம் தான். அலுமினியம் தான் டேபிள் பண்ணிருக்கோம். சரிங்க, அது மேபிள் பாத்துறலாம். சோ உள்ள என்டர் ஆகும்போது ஒரு எல் ஷேப்ல ஒரு டேபிள் கொடுத்திருக்கு. மேல வந்து குவார்ட்ஸ் போட்டுருக்கு. சோ இது இவ்வளவு பெரிய கல்ல வந்து நம்ம இதுல தான் தாங்குது. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா டிசைன் கொடுத்திருக்கு. எல்லாமே அலுமினியம் சீட்ல ப்ரொஃபைல் கொடுத்து பண்ணிருக்கோம். நல்லா ஹெவியாவே இருக்கும். இங்க ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். சோ அலுமினியம் மேல தான் உட்கார்ந்து இருக்கு. இந்த அலுமினியம் மேல தான் அந்த கல்லு வச்சிருக்கு. ஓகே, டோட்டலா வந்து 5 பெட்ரூம் சொல்லிருக்கீங்க. 5மே டிஃபரண்ட் பேட்டர்ன் தீம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரூம். ஆமா, 5 பெட்ரூம்லயும் தனித்தனி கலர்ஸ் இருக்கு. இது வந்து இந்த வீட்ல இருக்கிற டாட்டர் உள்ளது. சோ அவங்களுக்கு வந்து ரோஸ் கோல்ட் பிடிக்கும்ங்கறனால ஓகே ரோஸ் கோல்ட்ல ஒரு பிளான் பண்ணி பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த அலுமினியம் எல்லாமே வந்து இதுவும் நம்ம ரோஸ் கோல்ட்லயே போட்டுருக்கோம். லாக் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த எல்லாமே பிரீமியமா இருக்கு. அதுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி ஒரு ஹை கிளாஸ்ல ஒரு பெரிய ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி சைஸ் பெரிய ஹேண்டில் எல்லாம் போட்டாலே பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரீமியமா தெரியும். ஆமா, அதனால தான் நம்ம அந்த மாதிரி போட்டுருக்கு. சும்மா ஒரு 8 இன்ச் ஹேண்டில் போட்டோம்னா நல்லா இருக்காது. இது ஒரு 24 இன்ச் இருக்கும். 2 ஃபீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே அண்ட் தென் இதுலயே நம்ம டிராயர்ஸ் கொடுத்துருக்கோம். அலுமினியம். ஆமா, அலுமினியம்லயே டிராயர் கொடுத்துருக்கோம். இதுவும் சாஃப்ட் க்ளோஸ்லயே கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் லைட்ஸ் எல்லாமே ஒயிட்ல கொடுத்துருக்கோம். ஆர்டர் போட கண்டினியூ ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வேணும். அதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப் வைக்கிறதுக்கு ஒரு டேபிளும் வேணும்னால ஒரு லென்த்தியா ஒரு டிசைன் பண்ணி நம்ம இங்க மிரர் கொடுத்திருக்கோம். சோ அது கிட்ட நீங்க நிக்கும்போதே பாருங்க ஃபுல் வியூ கிடைக்கும். ஆமா, மிரர் வந்து எண்ட் டு எண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா, எண்ட் டு எண்ட். அது அலுமினியம்ல வந்து இதுதான் ஸ்பெஷல். எல்லாத்துலயுமே ஃப்ரேம் கொடுத்து நம்ம மிரர் கொடுப்பாங்க. ஆமா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோட்டலி ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி. ஆமா, ஆக்சுவலா அந்த பெசில் வந்து ரொம்ப கம்மியா தெரியும். ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். அது ஆமா, ஓபன் பண்ணோம்னா உள்ள காஸ்மெட்டிக் ஐட்டம் வைக்கிறதுக்கு ராக்ஸ் கொடுத்திருக்கோம். ஸ்டோரேஜ் அண்ட் கொடுத்திருக்கோம். ஆமா, அண்ட் தென் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இதுல எல்லாமே டிராயர்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இங்க வந்து ஒரு 3 டிராயர்ஸ் வருது. இதோட கண்டினியூவா இருக்கறனால நம்ம இதுலயே ஒரு டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே இந்த பிங்க்லயே வந்துட்டு 2 ஷேட் கொடுத்திருக்கீங்க. கசகசன் கொடுக்காம ரொம்ப பிரீமியமா ஒரு லென்த்தா ஒரு டிசைன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே மெயினா நான் வந்து நோட்டீஸ் பண்ணது வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு ஹை சீலிங் கொடுத்திருக்காங்க. சோ ஹை சீலிங் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இதுக்கான இந்த ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூனிக்கா பண்ணணும். சோ இதெல்லாம் சொல்லுங்க. அந்த சீலிங்லாம் பத்தி சொல்லுங்க. சார், இது வந்து அக்வாரியம் வைக்கிறதுக்காக ஒரு யூனிட். சோ அதுல ஸ்டோரேஜும் பண்ணனும், டிராயர்ஸும் நீட் அப்படிங்கறது கஸ்டமர் கிட்ட இருந்தாங்க. ஓகே தென் இதுல எப்பவுமே பேக் பேனலிங் ஆஸ் யூசுவல் கொடுக்காம ஒரு PU பேனல்ல. ஆக்சுவலா இது வந்து ட்ரெண்டிங்கான ஒரு PU பேனல். இது இப்போ டிஃபரண்டா இது பிளான் பண்ணி. ஆமா, இது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க யூஸ் பண்ண. நிறைய ஆர்க்கிடெக்ட்ஸ்லாம் கூட இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த யூனிட்ல அக்வாரியம் வைக்கிறாங்க. ஓகே, வாட்டர் பாக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து பக்காவா இருக்கணும். சூப்பர். உங்க கையில கொடுத்துட்டு நீங்க பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. நம்ம சம கான்செப்ட். சோ இது ரெண்டு பக்கமும் கிளாஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ்ல ஸ்டோரேஜ் கொடுத்திருக்கீங்க. சோ பொதுவா ஸ்டார்கேஸ் கீழ இருக்க இடத்த வந்துட்டு கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணனும். இங்க ஸ்டோரேஜ் கொடுத்திருக்கீங்க அண்ட் இங்க ஒரு வால் பேனலிங் கொடுத்திருக்கீங்க. ஆமா. சோ எப்படி பண்ணிருக்கீங்க, என்ன மெட்டீரியல்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டட் பேனல். நம்ம எப்பவும் போடுற as usual UPVC ல ஃப்ளோட்டட் பேனல். சோ இதுல வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிட்டோம் அலுமினியம்ல. சரிங்க. சோ அதுலயும் நம்ம சும்மா சிம்பிளா விடாம இந்த யூனிட் கட் பண்ணி கோல்டன் ஸ்ட்ரிப் கொடுத்து பண்ணிருக்கோம். ஓகே, அலுமினியம்ல ஒயிட் ஷீட் கொடுத்து பண்ணிருக்கோம். சோ கிட்டத்தட்ட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டுவல் கலர்ல இருக்கும். டுவல் கலர். ஆமா, அதோட ஈவனா வந்து நம்ம மேல கிரைனைட் போட்டு
வாஷ் பேசன் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கோல்டன் ஃபினிஷிங்ல வாங்கிட்டோம். பாக்ஸ் மேல தான் இந்த கிரைண்ட் வச்சிருக்கோம். கான்கிரீட் தனியா போடல, தனியால போடல, பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல கிரைண்ட் ஒட்டிட்டு அதுக்கு மேல வாஷ் பேசன் பண்ணிருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இதுல பண்ண முடியும், தாராளமா பண்ணலாம். சோ இந்த ஸ்டேர் கேஸும் நம்ம அவுட்டர் மட்டும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். சோ ஹேண்டில் லெஸ் தான், ஹேண்டிலே தெரியாது பாக்குறதுக்கு, ஃபிக்ஸட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா டோட்டலி இந்த ஃப்ரேம் போதுக்கும் நம்ம புரியுது அக்யூரேட்டா பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம வந்து கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த வீட்லயே வந்துட்டு கிச்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லி மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வால் பேனலிங், ஸோ இதுல வந்துட்டு இதுவுமே அலுமினியம் தான் பண்ணியிருக்கீங்க. டோட்டலி அலுமினியம் தான். இது எப்படி பண்ணியிருக்கீங்க? டபுள் சைடு சீட் கொடுத்து இந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஓகே. அண்ட் குவாலிட்டி இருக்குங்களா? குவாலிட்டி சூப்பரா இருக்கும். சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஆட் பண்ணிருக்கோம், ஒரு 3 இன்ச் பார்டர். இது வந்து வுட்டோ இல்ல வேற எதுவுமே கிடையாது, டோட்டலி அலுமினியம்ல, ஃபுல்லி அலுமினியம் தான். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா எங்கேயுமே ஸ்க்ரூ பண்றது எதுவுமே தெரியாது, இதுல மோல்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கிச்சனுக்குள்ள என்ட்ரவன இது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. இது என்ன இதுக்கு? சார் இது வந்து ஷோகேஸ் டைனிங். ஆக்சுவலா இந்த ஏரியா சின்ன ஒரு டைனிங். அந்த டைனிங்ல ஒரு அந்த கிளாஸ் செராமிக் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்க வைக்கணும்னு சொல்லி, கிளாஸ் ஐட்டம்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் வந்து பிளைனா இருந்த இடத்த நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோம். சேனல் கூட நம்ம ஸ்லைடிங் தான். ஓகே. இது ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகும். அப்புறம் இதுல வந்து தேவைப்படுற இடத்துல மட்டும் லைட் கொடுக்காம டோட்டலி எல்லாத்தையும் லைட் கொடுத்துருக்கோம். சோ ஒர்க் அதிகம், பட் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பி. டோட்டல் கிச்சனே வந்து ஒரு ப்ளூ தீம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது வந்து இது ஒரு எல் டைப் கிச்சன் ஆக்சுவலா. ஃபாரஸ்ட் கிரீன் கலர் ஆக்சுவலா இது. சரிங்க சரி. டோட்டலி பாக்குற கிளாஸோட ஃபினிஷிங் அப்படியே இருக்கும். சரிங்க சரி. ஸ்டார்டிங்ல நம்ம உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்பவுமே சட்டர் யூனிட் கொடுக்கும், மைக்ரோ ஓவன் ஓபன் ஆகும். சட்டர் யூனிட் அக்சசரிஸ் அதிகமா வருதுங்கறனால ஓகே இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஓவன் செட்டப்க்கு இது வந்து மிக்ஸி வைக்கிறதுக்கு ஸ்லைடர் இருக்கும். டபுள் சீட் கொடுத்து இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான். இல்ல மிக்ஸி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளாஸ் சாஃப்ட் க்ளோஸ், பெரிய ஸ்டோரேஜ்ல. ஆமா. சோ இங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு வெஜிடபிள் ரேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. இது ஆக்சுவலா எங்கேயுமே யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. இது ஓபன் பண்ணி இந்த எஸ்எஸ் ரேக்க நம்ம இப்படி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பொதுவா வந்து விக்கர் பாஸ்கெட் வைப்பாங்க, அது ஓபனா இருக்கும். பட் இது வந்துட்டு இது ஒரு கான்செப்ட். இதுல ஒரு 4 இருக்கும். சோ 2 ரேக் போட்டிருக்கோம். அதுல ஒரு வென்டிலேட்டருக்காக நம்ம ஒரு எஸ்எஸ்ல ஒரு வென்டிலேட்டர் போட்டுருக்கோம். காய்கறி வந்துட்டு க்ளீன் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி, ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து கண்டினியூவா நம்ம ஷட்டர் போட்டுருக்கோம். எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் கொடுத்திருக்கோம், எல்லாமே ப்ரொஃபைல் தான் கொடுத்திருக்கோம். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா இங்க வால் பாக்ஸ், அதுவும் நம்ம கூலிங் கிளாஸ்லயே நம்ம கொடுத்திருக்கோம். சமைக்கும் போது வால் பாக்ஸ் கீழ ஸ்லட்டிங் ஒரு சின்ன ஓபன் கொடுத்துட்டு இதுக்கு மேல நம்ம டோர் கொடுத்திருக்கோம். டோட்டலி அலுமினியம்ல பாக்ஸ் மாதிரி சிங்கோட சைஸுக்கு ஓபன் டோர். இதுல ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஆட் பண்ணிருக்கோம். சூப்பர். இது வந்து டஸ்ட்பின் ஹோல்டருக்காக நம்ம பண்ணிருக்கோம். ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து லிக்விட் ஐட்டம் வைக்கிறதுக்காக இங்க ஒரு டிஷ்வாஷர்ல கொடுத்திருக்கோம். தென் வந்து சிம்னியோடது ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கோம். சிம்னி வந்து வெச்சதே தெரியாது, எந்த கேப்புமே இல்லாம சூப்பரா ஃபில் பண்ணிருக்கோம். ஆமா, ஆக்சுவலா வந்துட்டு கேப் வந்துட்டு ஒரு 2 mm அந்த அளவுல தான் இருக்கு மாட்டேங்க. இந்த ஸ்பேஸ் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு இத காட்டுங்க. ஆமா, சின்ன ஒரு கேப் கூட நம்ம விடாம அதுலயே நம்ம சாஃப்ட்டா வந்துட்டு அந்த அளவுக்கு லுக்கா இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பீஸ் கொடுத்திருக்கீங்க. சோ பாக்கிறதுக்கு ரொம்ப க்ளீனா இருக்கும். இதுலயே நம்ம ஹைட்ராலிக் கொடுத்திருக்கோம். நம்ம எல்லாத்துலயும் நார்மல் டோர் போடாம இங்க நம்ம ஹைட்ராலிக் கொடுத்திருக்கோம். ஓகே. இந்த இடத்துல 2 சைடுமே ஹைட்ராலிக். ஆமா, அது எல்லாமே பிராண்டட் தான், நல்லா இருக்கும், லைஃப் இருக்கும். ஹாபுக்கு கீழ வந்து நம்ம டாண்டம் யூனிட் ஒரு 3 யூனிட் கொடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளா யூனிக்கா கொடுத்திருக்கோம். இதுல வந்து ஒரு பிளைட் ரேக் நம்ம கொடுத்து பிளான் பண்ணிருக்கோம். சரிங்க. சோ இதை எடுத்து வாஷும் பண்ணிக்கலாம், நீங்க வேணாட்டி தள்ளி வைக்கிற மாதிரி கொடுத்திருக்கீங்க. அண்ட் தென் இங்க ஒரு கப் அண்ட் சாசர். சோ இதுக்கு நம்ம சீட்டும் இது போட்டு கொடுத்திருக்கோம். இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து கிளையன்ட்டுக்கு ரொம்பவே ஈஸி, க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்லர் யூனிட் கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி எடுத்து வாஷபிள் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் இங்க ஒரு ஆயில் புல்லோட் போட்டிருக்கு. இந்த ஆயில் புல்லோட்டும் நம்ம வந்து டாண்டம்லயே மேனுவலா வர்றது நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்ல வந்து லாஃப்ட் இல்ல, சோ லாஃப்ட் நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் கொடுத்து ஓகே ஃபுல்லா பாக்ஸ் அடிச்சு. ஆமா, பாக்ஸ் அடிச்சுதான் அந்த சைஸ் யூனிட்டே நம்ம அப்படிதான் பண்ண முடியும். சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சிம்னியோட பைப் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு சென்டர் பிளைட் கொடுத்துக்கலாம். சோ ரொம்ப பெரிய லாஃப்டா இருக்கறனால நம்ம ரெண்டா டிவைட் பண்ணி திங்ஸ் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ற மாதிரி சூப்பர் பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் 2-3 விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். அது என்னன்னா ஃபோல்டிங் டேபிள் ஆட் பண்ணிருக்கோம். சோ இதே எதுக்கு சாப்பிடுறதுக்குலாம் இல்ல? ஆமா, நார்மலா இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ பொதுவா நிறைய பேர் வந்து இந்த ஐலாண்ட் கிச்சனுக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. சோ அது பண்ண முடியல, அது பண்ண முடியாத வீட்ல நிறைய பேர் யோசிப்பாங்க, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண முடியலன்னு சொல்லி. சோ அதுக்காக இந்த ஃபோல்டிங் டேபிள் நம்ம கொடுத்திருக்கோம். இது நீங்க என்ன கட் பண்றதுக்கு எது வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்க ஈஸியா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ல இருக்கும். சோ இந்த பெட்ரூம் பத்தி சொல்லுங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர், லைட் ஒயிட். இது வந்து இந்த வீட்டோட ஃபாதரோட, சோ அவருக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம கலர்ஸ்லாம் காமிச்சு இந்த மாதிரி ஓகே பண்ணி நம்ம ஒரு வார்ட்ரோப் யூனிட். இது வந்து வார்ட்ரோப்ல வந்து டோட்டலா வந்து பேக் பேனலிங் கொடுத்து தான் பண்ணிருக்கு. எதுவுமே ஒரு டைரக்ட் வால் கிடையாது. இதுலயும் நம்ம ஆஸ் யூசுவல் 2 ட்ராயர்ஸ் போட்டுருக்கோம் வித் லாக்கரோட அண்ட் தென் அலுமினியம்ல பண்ணிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். இங்க வர எல்லாமே டபுள் பேனல். ஆமா, டபுள் பேனல் வந்து
இப்போ எல்லாருமே எல்லா கிளைண்ட்டுக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஸோ சிங்கிள் சைடு தானே சீட் வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. நம்ம டபுள் சைடு சீட் போட்டோம்னா பிளைவுட விட ஹெவியா இருக்கும். நம்ம ஹேண்டில் வந்து கிளைண்ட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம். கிரே அண்ட் கோல்டு ஃபினிஷிங்ல ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி டாலா இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம சிங்கிள் டோர் போட்டிருக்கோம். டோர்லயும் லாக்கர், இதுலயும் டபுள் சீட்டு, அண்ட் தென் இந்த மாதிரி லாக்கரும் நம்ம போட்டிருக்கோம். சின்ன ஒரு ஹேங்கர், ஒரு கோட் ஷூட் போடுற மாதிரி கூட ஹேங்கர் போட்டிருக்கோம். இதுலயும் நம்ம டோர்லயே நம்ம ஒரு மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து டேபிளும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒர்க்கிங்காக. ஆமா, இந்த கலர் தீம் எப்படி பிளான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி மேல வந்துட்டு ஆல்ரெடி இது வந்து கான்கிரீட் ஸ்லாப்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டர் ஷட்டர்ஸ் மட்டும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூம்லயே நம்ம சீலிங் ஒர்க் பண்ணிருக்கோம், பால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்கோம், ஜிப்சம்ல பால் சீலிங் டோட்டலாவே பண்ணிருக்கோம். செகண்ட் பெட்ரூம் பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் யூனிட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம டோர் ஸ்லாயர் கட் பண்ணிட்டு கீழே நம்ம டோர் போடுறோம். இது பியூர் ஒயிட்ல போடுறோம். இது ஃபுல்லா வந்து ஹேங்கிங் தான், கீழ வருது. ஆமா, ஹேங்கிங் தான், கீழ டச்சே கிடையாது, எல்லாம் ஹேங்கிங்ல தான் நிக்குது வாஷ் பேஷன். அண்ட் தென் இங்க வந்து ஸ்லைடிங் போட்டுருக்கும். டோர் போட்டா ஓபன் பண்றது ரொம்ப லென்த்தியா இருக்கும் சொல்லி ஸ்லைடர் போட்டுருக்கும். இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இதுக்குள்ள ஒரு லாக்கர் செட்டப் வைக்கிறதுக்காக நம்ம உள்ளக்குள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 3 பெட்ரூம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்ல ஃபுல்லா ரயில் லேம்ப் கொடுத்து ஹேண்ட் ரயில் எல்லாமே இருக்கு. ஆமா ப்ரோ. ஸோ இதுவுமே வந்து சேஃப்டி நம்ம கொடுத்துருக்கோம், சேஃப்டிக்காக. அண்ட் தென் கிளாஸும் வரணும், எஸ்எஸ்ஸும் இருக்கணும்னு ஒரு கான்செப்ட்னால சுத்தியுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். அண்ட் ஃபால் சீலிங் வந்து ஆக்சுவலா ஃபால் சீலிங் ரொம்ப லென்த்தியான ஒரு சைஸ். சிஎன்சி டோட்டலி வந்து கிளையண்ட்டுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலி ஸ்டிப் லைட், கோட் லைட் எல்லாமே போட்டுருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் சிஎன்சில பண்ணது. சோ ஹை சீலிங்க்கு மெயினா வந்து அந்த ஃபால் சீலிங் ஒர்க் தான். அது வந்து ஜிப்சம் வந்து ரொம்ப பட்ஜெட் வைஸாவும் இருக்கும், லுக் வைஸ் ஜிப்சம் தான். சோ தேர்ட் பெட்ரூம்ல இருக்கும். சோ இந்த தீம் வந்துட்டு கிட்டத்தட்ட பிரவுன் கலர்ல இருக்கு. பிரவுனிஷ். இது வந்து கெஸ்ட் ரூம் ஆக்சுவலா. சரிங்க. இதுக்கு வந்து ஒரு வேற ஃபினிஷிங்ல பண்ணலாம்னு சொல்லி போட்டு சரிங்க ஒரு பிரிண்டட்ல பிளைவுட்ல பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஒரு லேமினேட்ல அது பண்ணிருக்கோம். ஆக்சுவலா பிரீமியமா இருக்கு, ரொம்ப பிரீமியமா இருக்கு ஸ்ட்ரக்சர். இதுக்கும் நம்ம Black கலர்ல ஹேண்டில் கொடுத்திருக்கோம், அதே டால் சைஸ்ல. அண்ட் தென் இதுல வந்து எல்லாமே சாம்பியன் கோல்ட்ல ஃப்ரேம் டோட்டலே கொடுத்திருக்கோம். இதுமே நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம என்ன கலர் சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. இதுலயும் நம்ம டபுள் சீட் கொடுத்திருக்கோம். இங்க இந்த வீட்ல வந்து எல்லா பெட்ரூமோட வார்ட்ரோபுக்கும் டபுள் சீட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் லாக் கூட பண்ணிருக்கோம். அண்ட் தென் இங்க ஒரு டேபிள் யூனிட் மாதிரி சோ வர்க் பண்றதுக்கு டேபிள். இது வந்து ஒரு லைட்டான சட்டிலான கலர். இதுக்கு என்ன மேட்சோ அந்த மாதிரி நம்ம போட்டுருக்கோம். ஒரு மாதிரி சாண்ட் கலர்ல இருக்கு, லைட் சாண்ட். ஆமா, லைட் சாண்ட் கலர்ல இருக்கும். சோ இங்கேயும் நம்ம ஸ்கெட்டிங் வந்து நம்ம அலுமினியம் அதே கலர் சாம்பியன் கோல்ட்லயே நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் சேம் கான்கிரீட்ல கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஷட்டர்ஸ் மட்டும் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அப்புறம் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா பாத்ரூம் ஸ்டோரேஜ் யூனிட். எஸ், ஒரு பேசிக்கான ஸ்டோரேஜ் ஷட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அவுட்டர் டோர்ஸ். ஆமா, மேல பாக்ஸ் மாதிரியே பண்ணி நம்ம வாஷ் பேஷன் செட் பண்ணி டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அலுமினியம்ல தான் இந்த வாஷ் அலுமினியம் தான். ஆமா, அலுமினியம் மேல தான் இந்த வாஷ் பேஷன் ஃபிட்டா நிக்கிது. ஓகே. ஸோ வீட்டோட 4th பெட்ரூம்ல இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து டோட்டலா வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு தீம். ஸோ கிளைண்ட் வந்து கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு தீமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ற மாதிரி கேட்டலாக் நம்ம ஓபன் பண்ணி பார்த்து கிளைண்ட் இந்த லீஃப் காமிச்சோம். உடனே ஓகே சொல்றாரு. ஏன்னா அது அந்த அளவுக்கு பிரிண்டட். ஆமா, இது வந்து லேமினேட்லயே வர்றது, ஹை பிரஷர் லேமினேட்லயே வர்றது. இது ஆக்சுவலா சொரனா கூட போகாது. இது கிளாஸ் குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மாடல்ஸ் நிறைய இருக்கு, பட் இது ரொம்ப யூனிக்கான மாடல். இந்த சீட்டோட ரேட் அதிகம், பட் அதே பிரைஸ்க்கே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் கோல்டன் கலர்ல இருக்கு. கோல்டன் கலர்ல ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அந்த வார்ட்ரோப் ஓபன் பண்ணும்போது இங்க ஒரு மிரர் இருக்கு. சோ இதுலயும் நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஆமா, ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதுலயும் நம்ம டபுள் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாக் போட்டு நம்ம டோர், சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். இதுலயே ஹேங்கர் கொடுத்து நம்ம இதுல ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். ரொம்ப பிரீமியமான ஒரு லுக்ல இந்த கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இங்க ஒரு டேபிள் டாப் பண்ணோம். அதுலயும் நம்ம ட்ராயர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப வைட் ஆங்கிள் ட்ராயர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலயும் ஸ்கட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே சாம்பியன் கோல்ட்லயே நம்ம ஸ்கட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கண்டினியூவா நம்ம ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கே பண்ணிட்டாங்க. சூப்பர். சோ இந்த ரூமுக்கு வேற ஒரு டிசைன். ஆமா, சோ எல்லா பெட்ரூமுமே டிஃபரண்ட் டிசைனா பண்ணிட்டோம். சோ இந்த பாத்ரூம்லயே நம்ம ஒரு வாஷ் பேஷன் யூனிட் இருக்கு. ஓகே, வாஷ் பேஷன் யூனிட். சோ அது வந்து ட்ராயர்ஸ் மாதிரி போட்டு ஸ்லைடர் கொடுத்துட்டு கீழே டோர்ஸ் போட்டுருக்கோம். பியூர் ஒயிட் அண்ட் தென் ஹேங்கிங்ல கொடுத்துருக்கோம். ஸோ 5th பெட்ரூம்ல இருக்கும். ஸோ ஒரு பெட்ரூமே ஒரு தீம் இருக்கு. இது வந்துட்டு பர்பிள் தீம்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுக்கு மேட்சா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆமா, இது வந்து ஒயிட் கிடையாது, ரொம்ப எக் ஒயிட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆஃபா இருக்கும். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இங்க போட்டு இதுலயும் நம்ம சிம்பிளா எப்பவும் போல கட் ஆஃப் பண்ணாம ஒரு கிராஸ் கொடுத்து டிசைன் கொடுத்துருக்கோம். அதுலயும் நம்ம கோல்டன் ஸ்டிப் கொடுத்து பண்ணிருக்கோம். ஹேண்டிலும் கோல்டன் இருக்கிறதுனால ரொம்ப பிரீமியமான ஒரு டிசைன்ல பண்ணிருக்கோம். ஆக்சுவலா எல்லா கலருமே இருக்கு. எல்லா கலருமே இருக்கு. மேக்ஸிமம் 600+ கலர் தான்.
600 ப்ளஸ் கலர்ஸ் இருக்கு. தாராளமா இருக்கு. டெக்ஸ்சர்ஸ்மே நிறைய இருக்கு. நிறைய யூனிட் இருக்கு. அண்ட் துணி மாதிரி ஃபேப்ரிக் மாதிரி கூட இப்போ வந்திருக்கு அலுமினியம்ல. ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பிரைஸ், ஆனால் பெஸ்ட்டாக பண்ணிடலாம். பொதுவாக அலுமினியம் போடுறவங்க வந்துட்டு கேட்குற கேள்வி என்ன இருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இதோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே கேட்குறாங்க. இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கேட்குறாங்க. நம்ம 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்கணும், அவ்வளோ கேரண்டி ஏன் கொடுக்குறோம்னா இது நல்லா இருக்கும். இது வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி 10 வருஷம் கழிச்சு நீங்க இதை கழட்டி நீங்க வேற தூக்கி போட்டாலும் ஸ்கிராப்லயே உங்களுக்கு பாதி அமௌண்ட் கிடைச்சிடும். ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு 2 lakhs தாராளமா கிடைச்சிடும். ஏன்னா அது அலுமினியம் வந்து ரேட் கோல்டு மாதிரி அதிகமாயிட்டே இருக்கும். இதுல அதே மாதிரி கண்டினியூவா நம்ம எல்லாமே வந்துட்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சூப்பர். அதோட கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த ரூம்ல வந்து ரொம்ப டிசைனா கிளைண்ட் கேட்ட மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். சூப்பர். சோ இந்த பக்கம் காட் போடுவாங்க, இந்த பக்கம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிவி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்கில் மட்டும் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு 5 BHK வீட்டுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து அலுமினியம் இன்டீரியர் பண்ணது வந்து ப்ளூடெக் இன்டீரியர். இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம், ஆர்எஸ்புரத்தில் தான் இருக்குது, கோயம்புத்தூரில். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பெங்களூரில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி நீங்கள் எடுத்தீங்க, எப்படி பண்ணுறீங்க, அண்ட் ப்ரைஸிங்லாம் எவ்வளோ உங்களோட ப்ரைஸிங் இருக்குது? சார் ப்ரைஸிங் வந்து ஸ்டார்டிங் எப்போ போல் 650 தான். மற்றவங்க மாதிரி ஐ பண்ணி கம்மி பண்ணுறதுலாம் இல்லை. சரிங்க. 650 அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்னங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஷோரூம் வந்துருந்தாங்க இந்த கிளைண்ட். ஆக்சுவலாக இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு செலிபிரிட்டி தான், செலிபிரிட்டி வீட்டு தான் அது. ஸோ அவங்க வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ செலிபிரிட்டி வீட்டில் தான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நம்ம ஷோரூம் வந்து பார்த்துட்டு உடனே கொடுத்தாங்க. நம்ம சைட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த பிரைஸ் வரும்னு சொல்லி கேட்லாக்ஸ் எல்லாமே காமிச்சு உடனே ஓகே பண்ணி செகண்ட் டேல நம்ம மெட்டில் இறக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. மேக்ஸிமம் ஒரு 25 days முடிச்சிட்டோம். ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட் மேல இருக்கும். ஓகே. கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சு. கிளைண்ட் ஆமா நிறைய ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. பக்கத்துலயே 2-3 ரெஃபர் கிடைச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். ஒர்க்க பார்த்து அந்த அளவுக்கு. ஓகே ஓகே. சோ ஆர்எஸ்புரம் ஆபீஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க? சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீட்ல என்னென்ன நீங்க பாத்தீங்க, ஒரு வார்ட்ரோப் பாத்திருப்பீங்க, டிவி யூனிட் பாத்திருப்பீங்க, கிச்சன் பாத்திருப்பீங்க, ஒரு பூஜா யூனிட் அண்ட் தென் ஸ்டேர்கேஸ் எல்லாமே நான் ஷோரூம்ல பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலா அவ்வளவு பெரிய ஏரியால ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வச்சிருக்கேன். வந்து நீங்க நேர்ல வந்து எல்லாமே தொட்டு ஃபீல் பண்ணி பாத்துருங்க. ஒரு 2 BHK வீட்டுக்கு நம்ம என்டையர் ரூம் ஃபுல்லாவே நம்ம இன்டீரியர் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 lakhs கிட்ட வரும். அந்த மாதிரி நீங்க இன்டீரியர் பண்ணும்போது நமக்கு டிவி உங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன். நம்ம பேஜ்ல நிறைய பேத்துக்கு நம்ம டிவி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபீஸ் லொகேஷன், கான்டாக்ட் டீடைல் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் தென் நம்ம ஆஃபீஸ் வந்து தனியாக வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஷோரூம் மாதிரி தான் இருக்கும். அங்கே டச் அண்ட் ஃபீல் பண்ணி கூட உங்க வீட்டுக்கு வந்து என்ன மெட்டீரியல் சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ தேங்க்யூ. செமையான ஒரு ப்ராஜெக்ட் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. வேற லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ தேங்க்யூ.